வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருடா. நீ வந்து இப்போ டெஸ்ட் மேட்சஸ்ல ஆடல. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் சொதப்பிட்டாரு. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் சொதப்பிட்டாரு. ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா ஓடி சொதப்பிட்டாருன்னு சொன்னாலும் நியர் 60 கரெக்ட். பில்லட் ஆவரேஜ். ஓடி ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 60 கிட்ட இஸ் ப்ரூவன் அலாங் வித் ரோஹித் சர்மா ஹவ் டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் ஹி கேன் பீன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரியா? சோ வந்து அந்த ஒரு பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல பொதுவா எப்பவுமே ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க பிசிசிஐ. இந்த தடவை 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அதுக்கு வருவோம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோ. சோ அந்த இடத்துல ஐம் நாட் சர்ப்ரைஸ் தட் தேர் கோயிங் வித் கில். அண்ட் வந்து இவருமே ரோஹித் சர்மாவே சொல்லிருக்காரு லைக் வந்து கடைசி 6 to 8 மந்த்ஸா வந்து ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க எங்களால இக்னோர் பண்ண முடியல. சோ வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ஹி ஹாசன்ட் பிளேட் ஃபார் ஓடிஐ, ஹி ஹாசன்ட் டெபியூட்டட் இன் ஓடிஐ. ஆனா அவரோட 6 to 8 மந்த்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் நல்லா வந்து அவர் 3 ஃபார்மேட் பிளேயர்னு சொல்லுது. இங்கிலாந்து டோரை வந்து இதே ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இங்கிலாந்து டோர்ல சுமன் கில் ஆடுவாரு. நீ சொல்ற மாதிரி ஃபார்ம் அவுட் ஆகி ஒரு 3 மேட்சும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபில ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடுவாரு. நீ கேட்கலாம் வைஸ் கேப்டன் எப்பறம் டிராப் பண்ணுவ டீம் அவுட் அப்படின்ட்டு. ஆஸ்திரேலியா டோர்ல வந்து கேப்டனே ஆட் அவுட் பண்ணாரு. அதனால வந்து நோ ஒன் ஸ்பேஸ் இஸ் கேரண்டீட் இன் திஸ் டீம்.